ஓம் நமச்சிவாயம். சிவதாசன் ஜெகநாதன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நேனிய வணக்கம். இப்போ நம்ம கந்தர் அலங்காரம் என்ற முருகனுடைய அருட்பெரும் காவியம் அருணகிரிநாதர் அருளிய காவியங்களில் திருப்புகழுக்கு அடுத்ததாக போற்றி பேசக்கூடிய கந்தர் அலங்காரம். அதில் 107 பாடல்கள் இருக்குது. அதை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம கந்தர் அலங்காரத்தின் 3வது பாடலை பார்க்க போகிறோம். இப்போ இதற்கு முன் நம்ம 2 பாடல்களை பார்த்துட்டோம். அதில் என்ன சொன்னார்னா, முதல் பாடலில் முதல்ல அருணகிரிநாதர் இந்த கடைக்காப்பு அந்த கணபதி காப்புங்கிற ஒரு கணபதியை முதல்ல நினைச்சார். அப்புறம் முதல் பாட்டிலேயே தாம் பெற்ற இன்பத்தை சொன்னார். இறைவன் திருவருளினால் எந்த விதமான தகுதியும் இல்லாமல் தான் இருந்த பெரிய பெயரை பெற்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சொல் கோயிலுக்கு உள்ளே போகும்போதே தாம் இருந்த நிலையை நினைவு கூர்ந்து தாம் அடைந்த பேற்றை சொன்னார் இல்லையா, பெரும் பேர் அடைந்ததை சொன்னார். அது சரி, நம்ம மட்டும் இந்த பேரும் இன்பமும் அடைந்தால் போதுமா, உலகமும் அந்த இன்பம் அடைய வேண்டாமா அப்படிங்கிறதுக்கு 2வது பாட்டு. இது முதல் பாட்டில் சொன்னது தான் பெற்ற பேற்றை சொன்னார். இந்த இன்பத்தை உலகமும் அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்கு 2வது பாட்டில் என்ன சொன்னான்னா, அயில்வேலன் கவியை எழுத்து பிழையற பாட வேண்டும்னு சொன்னார். அயில்வேலன்னா கூர்மையான வேலையுடைய முருகப்பெருமானுடைய கவிதை. ஏன்னா இந்த திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபுரி இதெல்லாம் அந்த நூல்களை எல்லாம் எழுத்து பிழை இல்லாமல், அதாவது குற்றமற நம்ம பாட வேண்டும் அப்படின்னு சொன்னார். ஏன்னா நாளைக்கு வாழ்வின் இறுதியிலே காலன் வரும்போது அப்போ நம்ம என்ன செய்ய முடியும், அப்போ போய் நம்ம முருகனுடைய கீதங்களை கற்றுக்கொள்ள முடியுமானா முடியாது அப்படின்னு. அதனால் இது கற்க வேண்டும்னு சொன்னார். இன்றைக்கி நம்ம இந்த 3வது இந்த பாடலில் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய நோக்கம் வேலின் பெருமையை சொல்கிறார். முருகன் என்றாலே வேல் இல்லையா. முருகன் என்றால் இந்த வேலுக்கு நூற்றுக்கணக்கான நாமங்கள் இருக்குது. சக்தி வேல், வீரவேல், வெற்றி வேல் இருக்கா இல்லையா. அந்த வேலின் பெருமையை சொல்கிறார். இது கூர்வேல், அதான் அயில்வேலன் அப்படின்னு சொல்கிறாரு. அயில்வேலனா, அயில்னா கூர்மை, இந்த கூர்மையாக உடைய அந்த அயில்வேலனின் பெருமையை சொல்லும்போது, இந்த முருகப்பெருமானுடைய அவதாரமே என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அது சூரசம்ஹாரம். அது முருகப்பெருமான் எவ்வளோ திருவிளையாடல்கள்லாம் செஞ்சுருக்காரு. சிவபெருமானுக்கு ஒப்பான திருவிளையாடல்கள்லாம் செஞ்சுருக்காரு. சிவபெருமானுக்கே பிரணவத்துக்கு பொருள் சொல்லியிருக்கிறாரு. இருந்தாலும் அவருடைய பிரதம நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா சூரசம்ஹாரம். இதை தான் நமக்கு கந்தபுராணம் சொல்லுது. இந்த கந்தபுராணத்தில் சொல்கிற செய்திகள் அனைத்தையுமே அருணகிரிநாத பெருமான் இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த ஒரே பாடலில் சொல்லிவிடுறார். அதுவும் முக்கியமான சூரசம்ஹார வதத்தை பற்றி சொல்லிடுறார். அதுதான் நமக்கு இன்றைக்கி பார்க்க போகிற பாட்டு. இதில் அயில்வேலன் கவியை கற்க சொல். அந்த அயில்வேலனுடைய அந்த அயில்வேல் இருக்கு இல்லையா, அந்த அயில்வேலின் பெருமையை நம்ம சொல்கிறாரு. இப்போ முதல்ல 2வது பாட்டில் சொன்னார், அயில்வேலனுடைய கவியை நம்மளாம் கற்றுக்கணும்னு சொன்னார், பாடல்களாக கற்கணும்னு சொன்னார். அப்போ அந்த முருகப்பெருமான் எத்தகையவன், அவர் என்னென்ன பெருமையுடையவர், அவர் கையில் உள்ள அயில்வேலுக்கு என்ன பெருமை, இந்த வேல் என்னால் சாதிச்சிருக்கா, மற்றவர்களால் சாதிக்க முடியாத பெருமையுடைய செயல்களை இது செஞ்சிருக்கா, இது முன்னே நடந்திருக்கா, இந்த கேள்வியெல்லாம் எல்லாருக்கும் ஏற்படும். அருணகிரிநாதருக்கு அந்த கேள்வி வந்துச்சு. அதற்கு ஒரு பதிலாக இந்த 3வது பாட்டில் சொல்கிறார் இல்லை. அந்த வேலின் பெருமையை அதை இந்த 3வது பாட்டில் அதான் சொல்கிறாரு. இந்த பாட்டை சொல்கிறேன், அழகான பாட்டு. தேர் அணியிட்டு புறம் எரித்தான் மகன், செங்கையில் வேல் கூர் அணியிட்டு அணுவாக்கி கிரவஞ்சம் குலைந்து அரக்கர் நேர் அணியிட்டு வளைந்த கடகம் நெளிந்தது சூர் பேரணி கெட்டது தேவேந்திரலோகம் பிழைத்ததுவே. இதுதான் இந்த பாட்டுங்க. இதில் எளிமையான பாட்டு தான். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, தேர் அணியிட்டு புறமுறித்தான் மகன். இந்த தேர் அணியிட்டு புறமுறித்தான் மகன்னாக்கா, ஒரு தேரோடு போய் இந்த புறம்ங்கிறது 3 திரிபுரங்கள். நமக்கு எல்லாருக்கும் தெரியும். திரிபுர சம்ஹாரம் சிவபெருமான் நடத்திய ஒரு பெரிய திருவிளையாடல் இல்லையா. இது திரிபுர சம்ஹாரம் அவருடைய அந்த பல வீரச்செயல்கள் பண்ணது, பல வீரச்செயல்களை சிவபெருமான் பண்ணியிருக்கிறார். அதில் ஒரு வீரச்செயல் திரிபுர சம்ஹாரம். அந்த தேர் அணியிட்டு தேரில் போய் அந்த திரிபுரத்தை சம்ஹாரம் செய்தான். யார்? சிவபெருமான். அவருடைய மகன் யார்? முருகப்பெருமான். செங்கையில் அவருடைய அழகான சிவந்த கரங்களிலே
கூர் அணியிட்டு, இந்த கூர் அணியினாக்கா கூர்மையான வேல். அப்படி கூர்னா இந்த கூர்மையான வேல். அந்த வேல் என்ன வேல்னா அது சக்தி வேல், அது ஞானவேல், அது வீரவேல், அது எத்தனையோ வேல். அப்படிப்பட்ட அந்த அது இந்த கூர் இட்டு கிரவுஞ்சம் அணுவாக்கி, கிரவுஞ்சம்ங்கிறது ஒரு மலை, இந்த பெரிய கிரவுஞ்ச மலையை பொடிப்பொடியாக செய்தது. அதனால் கிரவுஞ்சம் அணுவாக்கி கிரவுஞ்சம் குலைந்தது. புரியுதா? அந்த கிரவுஞ்ச மலை அழிந்தது. இதை நான் கிரவுஞ்ச மலையின் முக்கியத்தை நான் பின்னாடி சொல்ல போகிறேன். அப்புறம் அதனால் இந்த கிரவுஞ்சம் ஒழிந்ததுனால அரக்கர் நேர் அணியிட்டு, அரக்கர் இந்த யார்? சூரபத்மன். சூரபத்மனுடைய பெரும் படை, அது வந்து பெரிய படை வந்துச்சு. அந்த படை நீங்கள் சூரபத்மனுக்கும் முருகப்பெருமானுக்கும் எத்தனை காலம் போர் நடந்ததுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம போர்னா நமக்கு 3 போர் ஞாபகம் வரும். முதல்ல ஒரு போர் வந்து மகாபாரத போர். மகாபாரத போர் மிகப்பெரிய போர். நம்முடைய இந்த காலத்திலே நடந்து இந்த பிரபஞ்சத்தில் நடந்த போர்களிலே நமக்கு தெரிந்து மகாபாரத போர் 18 நாள் நடந்துச்சு. அதுக்கப்புறம் 2வது அந்த ராவணவதம், ராமனுக்கும் ராவணனுக்கும் நடந்த 2வது போர். அந்த போர் நடந்தது 18 மாதங்கள் நடந்தது. இதுக்கு அடுத்ததாக 3வதாக இந்த முருகப்பெருமானுக்கும் சூரபன்மனுக்கும் நடந்தவர் 18 ஆண்டுகள் நடந்தது. அந்த போர் மிக நீண்ட நெடிய போர். அதுக்கு வந்து அவனுடைய இந்த குரவஞ்சமலை அழிந்ததனால் அந்த குரவஞ்சமலை காப்பாற்றிய இந்த சூரர் படை, அது பெரிய படை, அந்த அணி இருக்கு இல்லையா, அந்த வளைந்த கடகம் நெளிந்ததுங்கிறார். அந்த கடகம் வந்து அணி, அதை வந்து அந்த அந்த அணிவகுப்பு, அந்த அணிவகுப்பு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த ஃபார்மேஷன், அந்த அணிவகுப்பு நெளிந்தது, அந்த அணிவகுப்பு உடைந்தது. அப்புறம் சூரர் பேரணி கெட்டது. சூரருடைய அந்த அணி எல்லாம் அழிஞ்சு போச்சு, சூரர்களும் அழிந்தார்கள். அதனால் தேவேந்திர லோகம் பிழைத்ததுவேங்கிறார். அதனால் தேவலோகம் பிழைத்ததே அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் இந்த பாட்டில் சொல்கிறது. மறுபடியும் இந்த பாடலை ஒரு தடவை சொல்லிவிட்டு கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன். தேர் அணியிட்டு புறம் எரித்தான் மகன் செங்கையில் வேல் கூர் அணியிட்டு அணிவாக்கி கிரவுஞ்சம் குலைந்து அரக்கர் நேர் அணியிட்டு வளைந்த கடகம் நெளிந்தது சூரர் பேர் அணி கெட்டதே தேவேந்திரலோகம் பிழைத்ததுவே. இதுதான் 3வது கந்தர் அலங்கார பாடல். இப்போ முதல்ல முருகப்பெருமானை அழைக்கும்போது யாரை சொல்கிறார் அப்படின்னா வந்து தேர் அணியிட்டு புறம் எரித்தான் மகன்னு சொல்கிறார். முதல்ல அப்பாவை சொல்கிறார். ஏன்னா எப்போதுமே வந்து நீ யாருன்னு சொன்னாக்கா, நான் வந்து வைத்தியநாதன் மகஸ்தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, நம்ம இனிஷியலே முதல்ல போட்டுக்கிறேன் அப்படி இல்லையா. நம்ம அப்பா நம்ம பேருக்கு முன்னாடி வி, நான் ஜெகநாதனா முன்னாடி வி போட்டுக்கிறேன். அதே மாதிரி முதல்ல தந்தையை விழிக்கிறார். தேர் அணியிட்டு புறம் எரித்தான் மகன். இந்த தேர் அணியிட்டு புறம் எரித்தான் மகன்னாக்கா அந்த கதை உங்களுக்கு எல்லாரும் தெரியும். இந்த பெரிய கதை, இந்த 3 புறம் எரித்த அந்த வரலாறு மிகப்பெரிய வரலாறு. அப்போ தேரை அணியிட்டு அப்படின்னா தேரை வந்து அலங்காரம் பண்ணி இந்த 3 அசுரர்கள் இருந்தாங்க. அந்த 3 அசுரர்கள் வந்து சிவபெருமானிடம் வரம் வாங்கி வந்து இந்த ஒரு 3 கோட்டைகளை 3 நகரங்களை நிர்மாணித்தார்கள். அந்த 3 அதுதான் புறம்னு பேர். அந்த 3 நகரங்களும் அது தானாக பறக்கக்கூடிய நகரங்கள். எங்கெங்கெல்லாம் பறந்துக்கிட்டே, இப்போ விமானம் பறக்குது இல்லையா, பறந்துக்கிட்டே இருக்கும். எங்கே போய் அவங்க இறங்கணும்னு நினைக்கிறாங்களோ அங்கே போய் இறங்கி அங்குள்ள மக்களுக்கு துன்பங்களை அளித்து வந்தார்கள். அது இறங்க இடத்துல உள்ள நகரமெல்லாம் அழிஞ்சு போயிடும், அங்குள்ள மக்களெல்லாம் ஆண்டு போவார்கள். அப்படிப்பட்ட ஒரு துன்பத்தை செய்து வந்தார்கள் இந்த 3 அசுரர்கள். அப்போ எல்லாரும் தேவர்கள் எல்லாம் போய் எல்லாரும் வந்து மக்கள் அனைவரும் சிவபெருமானிடம் வேண்டி இந்த அசுரர்களிலிருந்து எங்களை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு முறையிட்ட போது சிவபெருமான் வந்து அந்த அசுரர்களை அழிப்பதற்காக ஒரு சபதம் பூண்டார். சபதம் பூண்டு அதுக்கு ஒரு படையை திரட்டினார். இந்த படை வந்து அதுக்கு ஒரு தேர், அதுக்கு வந்து ஏன்னா ஒரு சண்டைக்கு போகும்போது தேர் வேணும் இல்லையா, அவர் வந்து பூமியே தேராக்கினார். அதில் வந்து அந்த தேருக்கு வந்து சூரிய சந்திரர்களை வந்து ரதமாக்கினார், சக்கரமாக்கினார். அதுக்கப்புறம் அந்த பிரம்மாவை வந்து அதுக்கு தேர் சாரதியாக்கினார். அப்புறம் தன்னுடைய கையிலே வந்து அம்புகளாக வாயு, அக்னி, வாயு, திருமால், அக்னி, வாயு இந்த 3 பேரையும் அம்பாக்கினார். இதை எடுத்துக்கொண்டு அவர் அந்த இதுக்கு போனார். எங்கள் சிரபுர சம்ஹாரத்துக்கு போனார். ஆனால் அவரால் அந்த போக முடியல. என்னன்னு கேட்டிங்கன்னா
அந்த போகிற வழியிலேயே அந்த அச்சு முறிந்து விட்டது. அந்த கதை உங்களுக்கு தெரியும். ஏன்னு கேட்டால் அவர் மகாகணபதி பெருமானை விக்னேஸ்வரை நினைக்காமல் போனதுனால அது அச்சு முறிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நினைத்த உடனே மறுபடியும் தேர் வந்துருச்சு. அங்கே போனாலாம் தேர் போகும்போது அந்த அம்பாள் அவர் பினாகமணியாக போகிறார். வில்லில் எடுத்துக்கிட்டு வில்லு அம்பு கொண்டு போகிறாரு. அந்த வில்லு அம்பில் இந்த அம்பில் முனையில் யார் இருக்காருன்னா திருமால் இருக்கார். திருமால் ஒரு ஆணவம். திருமாலுக்கு பல நிறைகளில் ஆணவம் உண்டாகும். இந்த நம்ம இதில் பார்த்தோம் இல்லையா, அடிமுடி காணாத இடத்துல ஒரு ஆணவம் வந்துச்சு. இப்போ ஒரு ஆணவம், ஏன்னா நான் தான் போய் அந்த 3 அசுரர்களை அழிக்க போகிறேன், நான் தானே, அவர் தான் அம்பா இருக்கார் அப்படின்னு அவருக்கு வந்த உடனே சிவபெருமானுக்கே தெரிஞ்சு போச்சு. உடனே அவர் அந்த பானத்தை உபயோகப்படுத்தாமல் அவர்களை சிரித்தார். யார்? அந்த 3 அசுரர்களை பார்த்து சிரித்த உடனே 3 பேரும் மாண்டு போனார்கள். அப்புறம் அவங்களுக்கு அனுகிரகம் பண்ணார். அந்த கதையெல்லாம் வேண்டாம். அப்போ திரிபுரம் எரித்தான் மகன், அது யார்? சிவபெருமான், அந்த முருகப்பெருமான். அவர் கையிலே உள்ள வேல் இருக்குது. இந்த வேல் என்ன இருக்குதுன்னா அது கூர்வேல். இந்த கூர்வேல் அந்த எல்லாவற்றையும் அழிக்கக்கூடியது. இந்த கூர்வேலை கொண்டு முருகப்பெருமான் அந்த சூரசம்ஹாரக்கே போருக்கே போகிறாரு. அங்கே போயிட்டு அந்த மிகப்பெரிய அந்த 18 ஆண்டுகள் நடந்த அந்த சூரசம்ஹார போர் நடக்கும்போது முதல்ல வந்தது கிரவுஞ்ச மலை. கிரவுஞ்ச மலைங்கிறது ஒரு பெரிய மலை. இந்த கிரவுஞ்சம்னாலே அது இந்த அண்டில் பறவைகள்னு கேள்விப்பட்டீங்களா? அண்டில் பறவைகள், அதாவது அந்த காதலுக்கு ஒரு முக்கியமான பறவைகள். அதே மாதிரி இந்த கிரவுஞ்சம் அப்படிங்கிறதே என்னன்னு கேட்டிங்கன்னா அது 2 ஏய்ந்ததுன்னு சொல்லுவாங்க. அது அன்பும் பாசமும் ஏந்தது, அதே நேரத்தில் தீய குணங்களும் இணைந்ததுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் கிரவுஞ்சம்னு பேர். இந்த கிரவுஞ்சப்பா நேரடியாக மேலாம்பு பார்க்கும்போது ரொம்ப அழகானதாக அன்புள்ளதாக இருக்கும். அதை நம்பி அந்த கிரவுஞ்சந்து குகைக்குள்ளே போனால் அங்கே அவர்கள் மாண்டு போவார்கள் இல்லையா? அதனால அந்த கிரவுஞ்ச மலை அதுதான் சூரபன்மனுடைய படைகளுக்கு முன்பாக இருந்து அவனை காப்பாற்றுச்சு. அப்போ முருகப்பெருமானுடைய கூர்வேல் அந்த கிரவுஞ்ச மலையை அணுவாக அணுவாக்கியது. அதில் 2 சொல்லாங்க, அணியிட்டு அணுவாக்கி. அணுகிட்டுனா கூர், அது அணுகிட்டுனா என்ன, ஒரு ஃபார்மேஷன் இல்லையா, அந்த படைகள் அணிவகுத்து செல்வது. அப்புறம் அணுவாக்கி, அணுனா என்ன, கண்ணுக்கு தெரியாத சிறு சிறு துகள்கள். அந்த அவ்வளோ பெரிய மலை, கிரவுஞ்ச மலையை முருகப்பெருமானுடைய அந்த வேல் அடித்து நொறுக்கி பொடிப்படியாக்கி அணுக்களாக ஆக்கிவிட்டது. ஓகே, இது 2வது செயல். இப்போ அடுத்தபடி இந்த கிரவுஞ்சம் மலை பொடிப்படியாக ஆன காரணத்தினால அந்த கிரவுஞ்சம் குலைந்து போயிடுச்சு. அது அப்போ மறுபடியும் அந்த சூர் அந்த கூரணி வேல், இந்த வேல் இருக்கு இல்லையா, இந்த கூர் வேல் இருக்கு இல்லையா, இந்த கூர் வேல் இந்த படைக்கிட்டே போகுது. இந்த படைகளை பார்த்தீங்கன்னா பல இத்தனையோ கோடிக்கணக்கான வீரர்கள் அணிவகுத்து நிற்கிறாங்க. இந்த இவ்வளவு வீரர்களையும் அந்த கூர்வேல் நுழைந்து அவளெல்லாம் தொலைச்சி அந்த நேர் அணியிட்டு வளைந்த கடகம்னா அந்த ஃபார்மேஷன், அந்த அணிவகுப்பு, அந்த வணிப்பு வளைந்து போயிற்று. இப்போ நம்ம இதில் பார்த்தோம் இல்லையா, மகாபாரதத்தில் இந்த சக்கர வியூகத்தில் போய் அபிமன்யு மாட்டிப்பான் இல்லையா, அந்த மாதிரி வியூகங்கள், பல மாதமான வியூகங்கள் இங்கே பணிவகுத்து, இந்த வியூகங்கள் எல்லாம் இந்த கூர்வேல் சென்று அடித்து நொறுக்கி அது வளைந்த கடகம் நெளிந்ததுங்கிறார். அப்படியே நெளிஞ்சு போய் அந்த ஃபார்மேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சொன்ன மாதிரி அந்த சக்கரை வியூகம் ஓப்பன் ஆகி போச்சுன்னா அது எக்ஸ்போஸ் ஆகிடுவான் இல்லையா. அப்போ 3 பேர் இருக்கான். அந்த 3 பேரில் முதல்ல தாரகாசுரன் யாருன்னா அவன் யானை முகத்தோடு வருபவன். அவன் சூரபன்மனுடைய சகோதரன். அவன் யானை முகத்தோடு வந்தவனை அங்கே முருகப்பெருமான் வதம் செஞ்சாரா. அதுக்கப்புறம் அவன் வதம் செய்தவன் அடுத்தவன் சிங்கமுகன், அவன் 2வது பிரதர். சிங்கமுகனும் முருகப்பெருமானை எதிர்த்து அந்த போருக்கு வரும்போது சிங்கமுகனையும் அவர் வாதம் செய்து விடுகிறார். அப்புறம் 3வது வர்றது யாருன்னா சூரபத்மன் ஒரு பெரிய உன்னதமான ஒரு சிவபக்தன், அளவில்லாத ஒரு ஆணவம் கொண்டவன், அளவில்லாத சக்தி கொண்டவன். ஆனால் முருகப்பெருமானுடைய சக்திக்கு பார்க்கும்போது
அது நிற்குமா? ஆனால் சூரமன் போருக்கு வரும்போது முருகப்பெருமானை பார்க்குறான். சின்ன குழந்தை, அவர் யார்? சின்ன குழந்தை. அந்த குழந்தை ஒரு மயிலில் உட்காந்துட்ருக்கு. என்னன்னா இந்த மயிலில் உட்காந்து விளையாடுற குழந்தையா என்னோட சண்டை போட போகுது அப்படின்னு அவன் நினச்சான். ஆனால் அப்போ அதனால் பல மாயைகள்லாம் பண்ணான். அந்த மாயைகள் மூலமாக அவன் கடைசியில் ஒரு மரமாக மாறினான். ஆனால் ஒரு மரமாக மாறினான். அப்புறம் மாயாஜாலங்கள்லாம் பண்ணான். அந்த மாயாஜாலங்கள் எதுவுமே முருகப்பெருமானுடைய வேலின் சக்திக்கு, ஏன்னா அந்த வேல் சக்தி வேல். சக்தின்னா யார்? அம்பாள் பரமேஸ்வரி, லோகமாதா கொடுத்த அந்த வேலுக்கு அது அனைத்து சக்தியையும் திரட்டி அம்பாள் தன்னுடைய மகனுக்கு கொடுத்த வேல். அந்த சக்தி வேலுக்கு முன்னால் அவனால் நிற்கவே முடியல. அவனும் இரண்டாக பிளந்தான், அவனையும் பிளந்தார். பிளந்து 2 பகுதியாக விழுந்து அப்போ அவனுக்கு ஞானம் உண்டாயிட்டு. இதில் சூர சமூகத்தில் முக்கியமான விஷயங்க, இதில் இந்த 3 மலங்களை தான் இந்த 3 அசுரர்களும் குறிக்கிறார்கள். நம்ம தீய குணங்கள் 14 இருக்குங்க. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், இப்பயும் விளக்கமாக சுருக்கமாக சொல்கிறேன். 3 மலங்கள், ஆணவம், கண்மம், மாயை. 3 ஆச்சா? அப்புறம் 5 புலன்கள், கண்டு, கேட்டு, உண்டு, உட்டு, உயிர்த்து. 5 3 8 ஆச்சா? அதுக்கப்புறம் 6 தீய குணங்கள், மோகம், மதம், ஆச்சரியம். அதான் லோபம், மோகம், மதம், ஆச்சரியம்னு எனக்கு காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம். இந்த 6. இப்போ 6 5 11 3 14 தீய குணங்கள். இந்த 14 தீய குணங்கள் தான் இந்த ஜீவாத்மாவை அவனை மங்க வைக்கிறது. இப்போ பரமாத்மாவுங்கிறது தங்கமாக மின்னுவார். ஆனால் அந்த ஜீவாத்மா நம்ம எப்படி இருக்கோம்னா, பாசி பிடிச்ச ஒரு பாத்திரம், இந்த செம்பு பாத்திரம் இருக்கு இல்லையா, செம்பு பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பச்சையாக மாறிவிடும். ஏன்னா அதில் பாசி இருக்கும். இந்த ஆன்மா மலங்கள் இல்லாமல் இருக்கும்போது தூய்மையாக பளபளன்னு இருக்கும், பொன் போல் இருக்கும். ஆனால் அதில் மலங்கள் சேர்ந்தோன்னு பச்சையாக மாறிடும். ஆனால் இதை நம்ம என்ன பண்ணுவோம், ரசவாதம்னு சொல்லுவாங்க. இந்த ரசம் போட்டு நம்ம க்ளீன் பண்ணோம்னாக்கா அது மறுபடியும் பளபளன்னு மாறும். அதே மாதிரி இறைவனுடைய கருணை என்ற ரசம், சிவபெருமானுடைய அருள் என்ற ரசம் வந்தால் இந்த இந்த பாசி பிடிச்சு போன அந்த பாத்திரம் பளபளப்பாக மாறுவது போல நம்ம மாறிடுவோம். அதை தாங்க முருகப்பெருமான் இந்த அசுரர்களுக்கு செய்கிறார். முக்கியமாக ஏன்னா இந்த 3 அசுரர்கள், ஆணவம், கண்மம், மாயை, இந்த அசுர பட்டாளம் எல்லாமே இந்த மாயை அப்படிங்கிற ஒரு மாயையினுடைய புத்திரர்கள். அவன் எல்லா அசுரர்களுக்கும் மாயை தான் தாய். இந்த மாயினால் உண்டவர்கள் அவ்வளோ பெறும். அதில் இந்த ஆணவமே உருவமானவன். ஆணவம் என்பது தான் என்ற அகந்தை உள்ளவன் சூரபத்மன். கண்மம் என்பது எல்லாம் தன்னுடைய வினைகள் மட்டுமே பெரியது அப்படின்னு நினைக்கிறவன், அவன்தான் சிங்கமுகன். அப்புறம் மாயை என்பது உண்மையை உணராமல் ஒரு ஃபால்ஸ் திங்ஸ், அதாவது கண்ணுக்கு மாயை என்பது மாயாக உள்ளவைகளே நினைக்கிறவன் தான், அவன்தான் அந்த தாரகாசுரன். அந்த தாரகாசுரன் என்கிற அந்த யானைமுகன். இல்லை, இந்த 3 பேர்களையும் முருகப்பெருமான் அழித்தார் என்று சொன்னார். ஆணவம், கண்மம், மாயை என்ற 3 மலங்களையும் அழித்தார் அப்படின்னு. இப்போ நம்ம உண்மையான நிகழ்ச்சியில் என்ன வரும்னு சொன்னால், இந்த 3 அசுரர்களும் எல்லா தேவர்களையும் அவர்களுடைய செயல்பாடுகள் செய்ய விடாமல் தடுத்தார்கள். ஏன்னா தேவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு அசைன்டு டியூட்டி உண்டு. ஒவ்வொருத்தருக்கும் இப்போ வருணன்னா மழை பெய்க்கணும், அக்னின்னா நெருப்பு உண்டாகணும், அது மாதிரி வாயுன்னா காற்றடிக்கணும். இந்த மாதிரி எல்லா தேவர்களையும் சுடுத்து சிறையில் போட்டதுனால தேவர்களுடைய செயல்பாடுகள் நடக்காமல் உலகமே தத்தளித்து கொண்டிருந்தது. அதிலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்காக இந்த அசுரர்களை முருகப்பெருமான் அவதாரம் செய்து எல்லோரையும் விடுவித்தார். அதனால தான் என்ன சொல்கிறேன், கடைசியில் சொன்னா தேவேந்திரன் லோகம் பிழைத்தது. தேவேந்திரன் தேவலோகம். தேவலோகத்தில் யார் இருக்காங்க? எல்லா தேவர்கள் இருக்காங்க. தேவர்கள் யார்? எல்லா விதமான செயல்பாடுகளுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு செயல்பாடு இருக்கு இல்லையா, ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு செயல்பாடு இருக்குது. அவர்கள் விடுவிக்கப்பட்டதனால் உலகத்தில் உள்ள மக்களும் மகிழ்ச்சி அடைந்தார்கள், இன்டைரக்டாக மகிழ்ச்சி அடைந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3வது பாடல் அழகாக சொல்லுது. சிவபெருமான் அந்த கூர்வேல் அணிவிட்டு அந்த முருகப்பெருமானுடைய கூர்வேலுடைய பெருமை தான் இந்த பாட்டு சொல்லுது. இதை பற்றி பேசுறது நிறையா இருக்குது. அதனால நம்ம நேரம் கருதி இத்துடன் இந்த பதிவை சொல்கிறேன், இப்போ நினைவு செய்கிறேன். அதுக்கு முன்னே பாட்டை இன்னொரு தடவை சொல்கிறேன், கேட்டுங்க. தேர் அணியிட்டு புறமறித்தான் மகன், அது சிவபெருமானுடைய மகன். செங்கையில் வேல், அவர் கையிலே உள்ள கூர் அணிப்பட்டு, அந்த வேலினுடைய கூர்மையான முனைப்பட்டு கூர் அணி இட்டு அணுவாக்கி கிரவுஞ்சம் குலைந்தது. கிரவுஞ்சம் அணு மாதிரி சிதைந்து போயிற்று. அரக்கர் நேர் அணியிட்டு வளைந்த கடகம் நெளிந்தது. அரக்கர்களுடைய பெரிய
படை அணியிட்டு அந்த படையும் நெளிந்தது. சூர் பேரணி கெட்டது. சூரர்களுடைய தலைவர்கள் 3 பேரும் அழிந்தார்கள். அதனால் தேவேந்திரலோகம் பிழைத்ததுவே அப்படின்னு சொல்லி அழகான பாடல். தொடர்ந்து பதிவை நிறைவு செய்கிறேன். அடுத்த பதிவில் அடுத்த 4வது பாடலை பார்ப்போம். நன்றி, வணக்கம். சிவதாசன், ஜெகநாதன். ஓம் நமச்சிவாயம். ஓம் சரவணபவாய நமக.